உட்காருங்க. இது என்னம்மா? என் பார்ட்டி தர்மலிங்கத்தோட சார்பா நான் அனுப்பி வச்ச வக்கீல் நோட்டீஸ். நாங்க அப்பீலுக்கு போக போறோம். அத உங்களுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சிவில் கேஸ்ல கீழ் கோர்ட் முடிவு என்னவோ அதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் செல்லுபடி ஆகும். பாவம், நீ தான் புதுசா வக்கீலுக்கு படிச்ச பொண்ணு, உனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, அத விடுமா. இங்க பாருமா, தர்மலிங்கத்தோட அப்பா, அதாவது பச்சைமுத்து, எங்க அப்பா கோவிந்தசாமிக்கு தன் கைப்பட எழுதி கொடுத்த பத்திரம் இது. இதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? நீங்களே சொல்லுங்க. டேய் சரவணா, அண்ணா, இந்தா இதை உங்களுக்கு படிச்சு காட்டு. இந்த ப்ராமிசரி நோட்டில் பச்சைமுத்து ஆகிய நான் எழுதி கொடுப்பது என்னவென்றால், எனது குடும்ப நெருக்கடியின் காரணமாக ரூபாய் 60,000 திரு கோவிந்தசாமி என்பவரிடம் பெற்றுக்கொள்கிறேன். இந்த கடன் தொகையை குறிப்பிட்ட நாட்களுக்குள் நான் திருப்பி செலுத்தாத பட்சத்தில் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் உள்ள எனது வீட்டை திரு கோவிந்தசாமி அவர்களோ அல்லது அவரது வாரிசுதாரர்களோ ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதை நான் என் கைப்பட புத்தி சுவாதீனத்தோடு எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு பச்சைமுத்து. அவ்வளவுதாங்கய்யா. பாத்தியாமா, கல்லுல அடிச்ச மாதிரி எழுதி கொடுத்திருக்காரு. இதுக்கு என்ன சொல்ற? இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு இல்லமா, ஐநா சபைக்கு போனா கூட செல்லாது. அந்த பத்திரம் உண்மையானதா இருந்தா செல்லாது. ஏய், யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியும். டேய் அண்ணா, அந்த பாப்பா எவ்வளவு பொறுமையா பேசுது, நீ எதுக்கு ஆய்வுன்னு கத்துற? கொஞ்சம் அமைதியாரா. ஆமா கௌரி, நாங்க பெரிய பண்ணையார் குடும்பம். அடுத்தவங்க காசுல ஒரு கை சோறு கூட சாப்பிட மாட்டோம். ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு எங்க அப்பா கோவிந்தசாமி பச்சைமுத்துக்கு கடன் கொடுத்திருக்காரு. அத போய் இல்லன்னு சொல்லாமா? நீ என்னடானா அந்த பத்திரத்தையே பொய்ன்னு சொல்ற? இது நியாயமா? சார், நீங்க ரொம்ப நியாயமானவரா இருக்கலாம், நல்லதுதான். ஆனா ஒரு உண்மையை நீங்க மறந்துட்டீங்க. அங்கதான் தப்பு நடந்து போச்சு. நீ என்ன சொல்றமா? இந்த பத்திரத்தை எழுதி கொடுத்த பச்சைமுத்துக்கு ஒரு கை கிடையாது. அவர் பேரே ஒத்த கை பச்சைமுத்து தான். இன்னைக்கும் அவர் தலைமுறை சேர்ந்த ஒரு 100 பேராவது உயிரோட தான் இருக்காங்க. அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு சார். அதனாலதான் நாங்க அப்பீல் போறோம். ஒத்த கை பச்சைமுத்துவா? ஒத்த கை பச்சைமுத்து நான் சொன்னேன். ஆமா, கோர்ட் எனக்கு சாதகமா சொன்ன தீர்ப்பையே நீ மாத்தி போடுற. அப்பீலுக்கு போவாங்கிற? மேல் கோர்ட்ல எனக்கு எதிரா தீர்ப்பு வந்துட்டான்னு சந்தேகப்படாதீங்க. தீர்ப்பு உங்களுக்கு எதிரா வரது மட்டும் இல்லாம ஃபோர்ஜரிக்குன்னு தனியா ஒரு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும். இத பாருமா, இந்த குழப்படி வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ கோர்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னா சந்தோஷமா உன் கையால ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன். அது மட்டும் இல்ல, நீ வக்கீல வேற இருக்க. இந்த கேஸுக்கு உண்டான ஃபீஸும் நான் உனக்கு கொடுத்துறேன். ஆனா அப்பீலுக்கு போவேன்னு அடம் பிடிச்சேன்னா